இன்றைக்கி காலையில் தண்ணீர் குடிச்சிங்களா, வெளியில் போய் சுவாசிச்சிங்களா அப்படின்னா உங்கள் உடம்புக்குள்ளே ரொம்பவே சின்னதான பிளாஸ்டிக் துகள்கள் போயிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை விட அதிர்ச்சியான விஷயம், சில அறிவியல் ஆய்வுகளில் மனிதனோட மூளையோட திசுக்கள்லேயும் மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படின்னா என்னது? நம்ம பயன்படுத்துகிற பிளாஸ்டிக் பொருட்களை நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாயும் அழியாது. அதுக்கு பதிலாக அது சின்ன சின்ன துகள்களாக உடைந்து கொண்டே இருக்கும். 5 மில்லிமீட்டருக்கும் குறைவான துகள்கள் மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லப்படுது. இதை விட இன்னும் சிறியது நானோ பிளாஸ்டிக். இவை மிகவும் சிறியதாக இருக்கிறதுனால கண்களால் பார்க்கவே முடியாது. ஒரு கடற்கரையில் கிடைக்கும் பிளாஸ்டிக் பாட்டிலில் கூட பல ஆண்டுகளில் கோடிக்கணக்கான நுண் துகள்களாக மாறக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. நாம் நினைக்கிறத விட அதிகமான வழிகளில் மைக்ரோ பிளாஸ்டிக் நம்ம வாழ்க்கைக்குள்ளே நுழையுது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, பாட்டில் தண்ணீர், குடிநீர், கடல் மீன், உப்பு, காற்றில் மிதக்கும் தூசி, இது எல்லாமே நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய அறியாமையினாலேயும் சில சிறிய அளவு மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் நம்ம சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதை மூளையில் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க? சில ஆராய்ச்சியாளர்கள் உடல் தானமாக வழங்கப்படுற மனிதனோட திசுக்களை ஆய்வு செஞ்சப்போ அதில் மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் இருந்ததாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் மூளை திசுக்களும் அடங்கும். இது உலகம் ஃபுல்லாக கவனத்தை இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தை மறக்கக்கூடாது, மைக்ரோ பிளாஸ்டிக் இருப்பது கண்டறியப்பட்டது அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயந்தான். மைக்ரோ பிளாஸ்டிக் ரொம்பவே சின்னதாக இருக்கிறதுனால உடம்புல பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் வாய்ப்பு நிறையாவே இருக்குது அப்படின்னு பல ஆய்வுகள் சொல்லப்படுது. ஒரு சில ஆய்வுகளில் விலங்குகளின் மீது அலர்ஜி, செல்களின் மாற்றம் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அந்த ஆய்வில் சொல்லப்படுது. ஆனால் மனிதர்களில் இந்த விளைவுகள் உறுதியாக நிரூபிக்கப்படலை. இதிலிருந்து நம்மளை எப்படி தற்காத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். பிளாஸ்டிக் அப்படிங்கிறது நம்மளுடைய அத்தியாவசியமாக ஆயிடுச்சு. அதை எவ்வளோ தூரம் குறைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் குறைவாக நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது. கண்ணாடி இல்லைன்னா ஸ்டீல் பாத்திரங்களை பயன்படுத்தலாம். ரொம்பவே சூடான உணவுகளை பிளாஸ்டிக் டப்பாக்களில் வைக்காமல் சில்வர் டம்ளர் இல்லைனா சில்வர் பாத்திரங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம பயன்படுத்தலாம். சுற்றுச்சூழலில் பிளாஸ்டிக் குப்பைகளை வீசாமல் இருக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் பிளாஸ்டிக்கை குறைச்சோம் அப்படின்னா இதிலிருந்து நம்மளை ஓரளவுக்கு தற்காத்து கொள்ள முடியும்.